ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு அமேசான் பிரைம்ல ஒரு தெலுங்கு காமெடி டிராமாவாக வெளியான சாரங்கபாணி ஜாதகம் படத்தை இப்ப தமிழ் டப்பிங்ல வெளியிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். பிரியதர்ஷி ஒரு கார் சேல்ஸ்மேனா இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா கைரேகை ஜோசியம் படிதான் நம்மளோட லைஃப்ல நடக்கிற எல்லா ஈவென்ட்ஸும் நடக்குது அப்படின்றத நம்புற ஒரு நபரா இருக்காரு. இவருடைய சுப்பீரியரா இருக்கிற ரூபாவை லவ் பண்றாரு. என்கேஜ்மெண்ட்டும் இவங்க ரெண்டு பேருக்கும் ஆகுது. இவருடைய லைஃப்ல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க ஒரு தருணத்துல ஒரு ஜோசியர் பாத்தீங்கன்னா பிரியதர்ஷி எதிர்காலத்துல ஒரு கிரைம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி கணிக்கிறாரு. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஹீரோ எடுத்த ஒரு கிரிட்டிக்கலான டெசிஷன் என்ன, இதுக்கப்புறம் இவரோட லைஃப்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. பிரியதர்ஷி பாத்தீங்கன்னா தன்னுடைய ஃபோர்ட்டான காமெடி டிராமா அப்படின்ற ஜானர்ல ரொம்ப நல்லாவே வந்து நடிச்சிருக்காரு. சாரங்கபாணி ரோலுக்கு ஒரு ஆப்டா சூட் ஆகிறார் அப்படின்னே சொல்லலாம். நிறைய சீக்வன்ஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே ரொம்ப நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு. அவருடைய காமெடி டைமிங்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிறைய இடங்கள்ல. வெனிலா கிஷோர் பாத்தீங்கன்னா வழக்கம் போல நிறைய சீக்வன்சஸ்ல ஹியூமர் போர்ஷன் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காரு. அவருடைய டைலாக்ஸ்ல இருக்கிற அந்த ஹியூமர் போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். திவா ஹர்ஷா பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகாரு. அவருடைய சீக்வன்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மூணு பேருடைய காம்போல வர அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படத்துடைய ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். ரூபா அவங்களுடைய ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச நரேஷ், தேவகி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல எழுதப்பட்ட அந்த காமெடி டயலாக்ஸ் எல்லாமே எஃபெக்டிவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய கான்செப்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இருந்தாலுமே ஸ்கிரீன் பிளேல இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி சொல்லிருக்கலாம். நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த கதையிலேயே பாத்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆட் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப் இருக்கு. பட் அதை கோட்டை விட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். படத்துடைய செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு ஹை பாயிண்டோட ஆரம்பிக்கும். இருந்தாலுமே அந்த பேசிங்க வந்து கீப் அப் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். நிறைய சீக்வன்ஸ் வந்து லேக் ஆக தான் செய்யுது. தனிக்கலா பர்னி பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனஸ்ட் ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து பெருசா இந்த படத்துல வந்து யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவேன். கிளைமேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரஷ் பண்ணி சொன்ன ஒரு ஃபீல் தான் இருக்கும். படத்துடைய ஈவென்ட்ஸை சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மொத்தத்துல இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் காமெடி டிராமாவா வந்திருக்கு. படத்துல அலர்கான இல்ல படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். சாரங்கபாணி ஜாதகம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6 out of 10.